தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்களை தமிழகத்தின் கலாச்சார சீரழிவின் கதாநாயகன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நீங்க விமர்சிச்சுட்டே இருக்கீங்க. இந்த விமர்சனத்துக்கான காரணம் என்ன, எதனால் அப்படி சொல்றீங்கன்றது குறித்து பகிர்ந்துக்கோங்க சார். நாங்களாம் ஏன் சாக்கடையில தண்ணி போறான்னு 20 வருஷம் 30 வருஷமா போராடி அந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஊர் மக்கள் எங்களை கவுன்சிலர் ஆக்குறதுக்கு இவனை ஆக்கலாமா, ஆக்குனா இனிமேலாவது தண்ணி ஒழுங்கா வருமா, தண்ணி ஒழுங்கா போகுமான்னு எதிர்பார்க்கிற அரசியல் விழிப்புணர்வை தான் நம்ம உருவாக்கணும். அதை விட்டுட்டு என் ஊர் தலைவனை எங்க தேடுவீங்கன்னு கேரளாக்காரனை கேட்டா தமிழ்நாடு மாதிரி திரைப்படத்துல போய் தேட மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அவன் தெளிவா இருக்கான், நமக்கு அந்த அறிவு இருக்கணும். அதனால அவரை போய் நடிகருங்கிறதுனால எதிர்பார்க்கல. அங்க போய் உட்கார்ந்து ஷூட்டிங்ல என்னைக்காவது எம்ஜிஆர் மாதிரி நான் சிகரெட் குடிக்க மாட்டேன், இல்ல எப்படியும் துப்பாக்கியால சுட மாட்டேன், ஆயுத கலாச்சாரத்தை உருவாக்க மாட்டேன், இல்ல கட்டி பிடிக்கிற சீனெல்லாம் தவிர்த்துருவேன், இல்ல எந்த பொண்களையும் தொட மாட்டேன், இந்த மாதிரி ஏதேனும் ஒரு புத்தர் சித்தர் மாதிரி உங்களால இருந்துட்டு நீங்க அரசியலுக்கு வந்தா நான் ரைட்டு. இளைஞர்கள் எல்லாம் எப்படி இருக்கணும், ஊழலுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கணும். அப்ப 40 வருஷமா நீங்க எந்த கொடியை தூக்கிட்டு இருந்தீங்க? ஒரு ஆட்சியை போட்டு ஒரு அரசு அதிகாரியை இந்த ஆள் ஊழல் இருந்தாலும் உங்களால சஸ்பெண்ட் பண்ண முடிச்சுதா? ஊழலை எதிர்த்து பேசுற தகுதி உங்களுக்கு ஒரு நூல் இருக்கா? யூதமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட திமுகவை சார்ந்த சட்டத்துறை அணியின் இணை செயலாளர் திரு சூர்யா வெற்றிக்கொண்டன் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்களை தமிழகத்தின் கலாச்சார சீரழிவின் கதாநாயகன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நீங்க விமர்சிச்சுட்டே இருக்கீங்க. இந்த விமர்சனத்துக்கான காரணம் என்ன, எதனால் அப்படி சொல்றீங்கன்றது குறித்து பகிர்ந்துக்கோங்க சார். நல்ல நம்பர்ல ஆரம்பிப்பீங்கன்னு பார்த்தேன். இப்படி ஆரம்பமே 7:30 ஆரம்பிக்கிறதா என்ன? பரவாயில்ல, விமர்சிக்கிற அளவுக்கு என்ன இல்லை. 7:30 ரொம்ப நல்ல நம்பர் தான் தமிழ்நாட்டுக்கு. திரும்பியும் சொல்றேன், கட் அவுட்டுக்கு பால் ஊத்துற கலாச்சாரத்தை இனிமேலாவது நீங்களாம் தவிர்க்கணும். இல்ல விஜய்க்கு மட்டும் நான் சொல்றேன் கேளுங்க. வரேன், கட் அவுட்டுக்கு பால் ஊத்துற கலாச்சாரத்தை இனிமேலாவது நீங்க தவிர்க்கணும். நாங்களாம் ஏன் சாக்கடையில தண்ணி போறான்னு 20 வருஷம் 30 வருஷமா போராடி அந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஊர் மக்கள் எங்களை கவுன்சிலர் ஆக்குறதுக்கு இவனை ஆக்கலாமா, ஆக்குனா இனிமேலாவது தண்ணி ஒழுங்கா வருமா, தண்ணி ஒழுங்கா போகுமான்னு எதிர்பார்க்கிற அரசியல் விழிப்புணர்வை தான் நம்ம உருவாக்கணும். அதை விட்டுட்டு என் ஊர் தலைவனை எங்க தேடுவீங்கன்னு கேரளாக்காரனை கேட்டா தமிழ்நாடு மாதிரி திரைப்படத்துல போய் தேட மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அவன் தெளிவா இருக்கான், நமக்கு அந்த அறிவு இருக்கணும். அதனால அவரை போய் நடிகருங்கிறதுனால எதிர்பார்க்கல. பட் எங்களை விமர்சனம் பண்ணக்கூடாது. நீங்க அரசியலுக்கு வர்றது உங்களோட ரைட்ஸ். நீங்க இனிமேல் தான் சர்வீஸ் பண்ண வரீங்க, நாங்க வரவேற்கிறோம். ஆனா வந்த வேகத்துக்கு திமுகவை ஒழித்து விடணும்னா திமுகவை பற்றி அடிச்சோடு கூட இவருக்கு தெரியாது. அவங்க அப்பா கட்சி ஆரம்பிச்சாரு, அவங்க பொண்டாட்டி போய் கழிச்சிட்டு வந்துச்சு. இப்போ இவர் கட்சி ஆரம்பிச்சாரு. நாங்கள் உங்கள் அப்பா கட்சியே யோசிக்கலை. நீங்கள் கட்சி ஆரம்பித்து உங்கள் கொள்கை பாலிசியை கொண்டு போய் கீழே இருக்க கிரவுண்ட் லெவலில் அடித்தட்டு மக்களுக்கு கொண்டு போங்க. நாங்கள் வேண்டான்னு சொல்ல. நீங்கள் என்னவோ திரைப்படத்தில் இருந்து ரொம்ப அண்ணா ஹசாரே மாதிரி இங்கே உட்கார்ந்து ஊழலை எதிர்த்து நான் உண்ணாவிரதம் இருந்த மாதிரி, இன்னும் இலங்கை தமிழர்களுக்காக இவர் 6 மாதம் சாப்பிடாம இருந்த மாதிரிலாம் அரசியல் ட்ராமாலாம் போடக்கூடாது. நீங்கள் இன்னும் ஷூட்டிங்கே முடியல, திரும்பி வரீங்க. இப்போ எவனும் ஒருத்தன் ஒரு சினிமா எடுக்கிறதா சொல்லியிருக்கான். என்ன அரசியலில் உன்னே தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக்குறேன் அப்படின்னு ஒரு திரைக்கதையை எழுதி ஒருத்தன் கொடுத்துருக்கான். பக்கத்தில் ஆதவ அர்ஜுனா, அந்த புருஸ்லி, ஜாக்கி ஜான்னு ஒரு 2-3 பேர் கூட இருக்காங்க. எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா அது ஸ்கிரிப்டை படிச்சுட்டு அதில் தகுந்த மாதிரி அரசியல் பண்ணிட்டு போகணும். வந்த வேகத்துக்கு திமுகவை ஒழிச்சிருவேன், திமுகவை அழிச்சிருவேன், குடும்ப அரசியல், வாரிசு அரசியல், இப்படி அழிச்சிருவேன் ஒழிச்சிருவேன்னு சொன்ன தலைவர்கள் அத்தனை தலைவர்களையும் பார்த்த ஒரு தலைவன் கலைஞர். ஒழிச்சிருவேன்னு சொல்லி அழிச்சிருவேன்னு சொன்ன அத்தனை பேருக்கும் மலர் வளையம் வைத்து அடக்கம் பண்ண தலைவரும் கலைஞர் தான். மிரட்டல் விடுக்கிற விதத்துல ஒரு நிமிஷமா நான் அப்படி சொன்ன தலைவர்களுக்கு புரியுதா? அதனால சொன்னது இப்போ இருக்கிற அவரே இல்லை, நீங்க யோசிக்க வேண்டாம். நான் என்ன கேட்குறேன்னா உங்கள் சர்வீஸை பப்ளிக்கு காட்டுங்க. புரியுதா? பர்சனலாக திமுக உரசி பார்த்தா நான் பெரிய ஆள் ஆயிடலாம்னு நினைச்சீங்கன்னா அதற்கு அரசியல் ரீதியா மக்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்ற கேள்விகளை முன்வைக்கிறது வேற. நான் உங்களை கேட்குறேன், விஜய் என்ன பண்ணாரு இது வரைக்கும் நீங்க சொல்லுங்க. இல்ல அதுதான் சார், அரசியல் ரீதியா மக்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேள்விகளை முன்வைக்கலாம். இது அரசியல் தர்க்கம் பண்றது சரி. அதை தாண்டி கலாச்சார சீரழிவுக்கு காரணம் இவர்தான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறது எப்படி சார்? நானே வச்சிருக்கேம்மா, நானே வச்சிருக்கேன். அதற்கான காரணம் தான் நானே வச்சிருக்கேன். இப்ப திரும்பி தெளிவா அதுக்கு விளக்கமே கொடுக்குறேன். நீங்க எல்லாம் உள்ள வரும்போது எந்த கோணத்துல வந்தீங்க, என்ன ஞாபகத்துல வரீங்க?
சினிமாவில் போகும்போது சம்பாதிக்கணும், அது ஒரு கலையாக பார்க்குறீங்க, கலைப்பொருளாக பார்க்குறீங்க, ஒரு கலா நிகழ்ச்சியாக பார்க்குறீங்க. ஏன் என்ன ஸ்கிரிப்ட் கொடுத்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ட் பண்ணிவிட்டு வருமானத்தை பேஸ் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ திரும்பி வந்து நாங்கள் ஜாதியை எதிர்த்து போராடணும். 50 வருஷமாக மதத்தை எதிர்த்து போராடி இருக்கோம். மத சார்பற்ற கொள்கையை நிலைநாட்ட அவ்வளோ உயிரை கொடுத்துருக்கோம். இங்கே மொழிக்காக 100 பேரை தமிழனை இழந்திருக்கோம். அப்போல்லாம் நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு அங்கே போய் உட்காந்து ஷூட்டிங்கில் என்னைக்காவது எம்ஜிஆர் மாதிரி நான் சிகரெட் குடிக்க மாட்டேன், இல்லை எப்படி துப்பாக்கியால் சுட மாட்டேன், ஆயுத கலாச்சாரத்தை உருவாக்க மாட்டேன், இல்லை கட்டி பிடிக்கிற சீனெல்லாம் தவிர்த்துருவேன், இல்லை எந்த பெண்களையும் தொடமாட்டேன், இந்த மாதிரி ஏதேனும் ஒரு புத்தர் சித்தர் மாதிரி உங்களால இருந்துட்டு நீங்க அரசியலுக்கு வந்தா நான் ரைட்டு. நான் வர நீங்க அடுத்து எங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏங்க உங்க குடும்பத்துல உங்க தலைவர்கள்லாம் அது மாதிரிலாம் இல்லையான்னு கேட்பீங்க. நான் ஒரு வரி தான் சொல்லுவேன். எங்க தலைவர்கள் வந்து சினிமாவை விட்டுட்டு திரும்பி வந்து குடும்பம் ஆரம்பித்த காலத்துலேருந்து பிறந்த காலத்துலேருந்து இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியலாக தான் இருக்கும். நாங்கள் அதில் மாற்று கருத்து இல்லை. ஒவ்வொரு போராட்டத்திலையும் கலந்துட்டு தான் இருக்கோம். நீங்கள் இப்போ தான் களத்துக்கே வரீங்க. வந்த வேகத்தையும் எங்களை தொட்டு பார்த்தா நாங்கள் உங்களை சீண்டி பார்ப்போம். நாங்கள் கூட எங்கள் கட்சியில் யாரும் விஜய்க்கு பதிலே சொல்கிறதில்ல. ஏன்னா பதிலே சொல்லக்கூடாதுங்கிற ஒரு பாலிசிக்கு வந்தோம். ஆனாலும் எங்களை மாதிரி ஆட்கள்லாம் பொறுக்க முடியாமல் தான் 1-2க்கு பதில் சொல்கிறோம். இவர் வந்து நான் இனிமேல் இளைஞர்களை எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். இவர் பேசுகிற வசனம் இளைஞர்கள் எல்லாம் எப்படி இருக்கணும், ஊழலுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கணும். அப்போ 40 வருஷமாக நீங்கள் எந்த கொடியை தூக்கிட்டு இருந்தீங்க? ஒரு ஆர்டிஐ போட்டு ஒரு அரசு அதிகாரியை இந்த ஆள் ஊழல் இருந்தாலும் உங்களால் சஸ்பெண்ட் பண்ண முடிச்சுதா? ஊழலை எதிர்த்து பேசுகிற தகுதி உங்களுக்கு ஒரு நூல் இருக்கா? உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்னும் ஷூட்டிங் கூட முடியலை, திரும்பி வந்து இந்த மாதிரி பொய்யா இளைஞர்கள் வசனம். உங்கள் கட் அவுட்டுக்கு பால் ஊற்றக்கூடாதுன்னு என்னைக்கா ஒரு நாள் எவனையா பார்த்து சொல்லியிருப்பீங்களா? எத்தனை குடும்பம் பால் ஊற்றி வலிக்கு விழுந்து செத்துருப்பான். ஒரு படம் ஊழல்னா உங்களை வச்சு படம் எடுத்த ப்ரொடியூசருக்கு வாயில் பாலை ஊற்றி அடக்கம் பண்ணிடுறீங்க. உங்கள் தொழில் அது. ஆனால் நீங்கள் வந்து இன்னைக்கு சமுதாய சீர்திருத்தம், சமுதாய நல்லிணக்கம் இதை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு நூல் அளவு அருகதை இல்லை. ஒரு இளைஞரோட மனநிலையை பாதிக்க உண்டானது சினிமா உலகம். அதில் அதிகபட்ச பங்கு உங்களுது. கடைசியில் கூட உங்களை ஏற்று நீங்கள் சிகரெட் குடிக்கக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாதுன்னு ஒரு லேடி, ஒரு மகளிர் சங்கம் போராடிச்சு கடைசியாக வந்த ஒரு படத்தில். அதை எதிர்த்து உங்கள் ரசிகர்கள் போய் அடித்து உதச்சி அந்த வரலாறு தமிழ்நாட்டில் ஓடுது. அந்த அளவுக்கு நீங்கள் ஒன்றும் தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் பெரிய புத்தர், காந்தி, சித்தர் மாதிரிலாம் இங்கே வரலம்மா. அதனால தான் நான் திரும்பி சொல்கிறேன், இவரை மாதிரி ஆட்கள்லாம் கலாச்சார சீரழிவுன்னு சொல்கிறேன். இதில் என்ன இப்போ நான் சொன்னதில் உங்களால் இல்லை சார், நீங்கள் சொன்னதில் முரண்பாடு. நீங்கள் எங்கே போவீங்கன்னா கம்பேர்ட் டு இன்னொருத்தருக்கு போவீங்க. ஏன் சார் அவர் வந்து கட்டிப்பிடிக்கலாமீங்க, நீங்க அங்க போக கூடாது. இல்ல, இன்னொருத்தரோட கம்பேர் பண்றதை தாண்டி அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நடிகர்களா அவங்க வந்து என்ன பண்ணாலும் நம்ம யாரும் வாய் திறந்து கேட்கறது இல்ல. ஆனா ஒரு அரசியலுக்குன்னு வரும்பொழுது அவங்களோட பின்புலம், இவங்க திரையில இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க சொல்றது சரியா இருக்குமா சார்? நாங்க அப்படி கூட கேட்கலாமா? நீங்க அரசியலுக்கு வந்தீங்களா, உங்களை வர வேண்டாம், சீண்டாம இருக்க வரைக்கும் நாங்க உங்க அரசியலுக்கு வந்தீங்க, நாங்க உங்களை வர வேண்டாம்னு சொன்னோமா? வந்த உடனே உங்களுக்கு வாழ்த்து சொன்னோம். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. நீங்க அரசியல் களத்தை பார்க்கணும், அடுத்த தலைமுறையை நோக்கி போகணும், அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கணும். குடும்ப அரசியலை பத்தி நீங்க பேசக்கூடாது. குடும்ப அரசியலை பத்தி ஒரு நிமிஷம், குடும்ப அரசியலை பத்தி இவர் பேசுனா இவர் எப்படி அந்த தொழில் நின்னாரு? நடிகர் விஜய் என்ன ஆனாலகன் பரிசு பெற்று திரும்பி வந்து நடிக்க வந்தாரா? இல்ல தெரியாம கேக்குறேன். என்ன இது? உங்க அப்பாரை பயன்படுத்தி அவரு உன்னை வச்சு படம் எடுத்து நீங்க அதுல ஓடாம ஓடி ஓடி விளையாண்டு திரும்பி உள்ள வரீங்க. நீங்க வந்து குடும்ப அரசியலை பத்தி பேசலாமா? அப்ப எங்க குடும்பத்துல யாரும் வழியை கட்டக்கூடாதா? எங்க அப்பா 50 வருஷமா கொடி பிடிச்சிட்டு இந்த ஊர்ல கத்தனவர். அப்ப நான் என்ன அரசியலுக்கு வராம வேற எங்கேயா வேலை பார்க்க முடியுமா? நீங்க வந்து எங்களை குடும்ப அரசியல் சொல்ற தகுதி முதல்ல உங்களுக்கு இருக்கா? அதுக்கு மேல பதில் சொல்லுங்க. இப்ப விஜய் பேசுனது ரைட் ஆர் ராங்? இயக்குனர்களின் இமயம் நம்ம பாரதி ராஜாவை சொல்றோம். அவருடைய மகனாலே வந்து இந்த திரைத்துறையில ஜொலிக்க முடியல. அவருக்கும் ஒரு பெரிய வழிகாட்டுதல வந்து பாரதி ராஜா செஞ்சிருக்காங்க. மேடம், நீங்க ஜொலிக்கிறது ஜொலிக்காத பத்தியா வரல. நீங்க உங்க பின்புலம் என்ன, உங்க அப்பாரை ஒட்டிதான் நீங்க அரசியல்